narpavi யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கை பசுமையாவதற்கு, நம்ம வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பதற்கு நம்ம கட்ட வேண்டிய ஒரு தோரணத்தை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். எல்லோரும் ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்க தோரணம், ஆனால் என்னைக்கு கட்டணும், எத்தனை எண்ணிக்கையில் கட்டணுங்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த இனி தொடர்ந்து நம்மளோட ஃபாலோவர்ஸு பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் பசுமையாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுக்கு நம்ம எப்போவுமே எல்லா நேரங்கள்லையுமே நம்ம ஒரு நல்ல விசேஷங்கள் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம மாவிளை தோரணம் கட்டுவோம். மாவிளைக்குன்னு ஒரு தாத்பரியம் உண்டு, மாவிளைக்குன்னு ஒரு தனியான ஒரு மரியாதை உண்டு. எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாவிளை அப்படிங்கிறது மற்ற இலைகள் மாதிரி சீக்கிரமாக காஞ்சி போகாது. அது மாதிரி காஞ்சா கூட அதிலிருந்து ஒரு துவர்ப்பு வாசனை வரும். அதே போலவே மாவிளை காஞ்சிட்டா கூட நெகட்டிவிட்டி, அதாவது எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து அதை நல்ல சக்தியாக பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம். அற்புதமான இலை தான் இந்த மாவிளை. அப்போ இந்த மாவிளையை எல்லாருமே வாரம் வாரம் உங்கள் வீட்டில் கட்டுங்க. வியாழக்கிழமை மாலை நேரத்தில் கட்டிடுங்க. காலையில் பூஜைக்கு, வெள்ளிக்கிழமைக்கு எல்லா வீடுகள்லையுமே ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் நல்ல ஒரு பூஜை, நல்ல ஒரு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பூஜை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு சக்தி, எனர்ஜி க்ரியேட் ஆகும். இதற்கு அடிப்படையாக முதல் நாளே வியாழக்கிழமை மாலை நேரத்துலேயே உங்கள் வீட்டில் நீங்கள் மாவிளை கட்டிடுங்க. இந்த மாவிளையோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 11 மாவிளை வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் கட்டிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சிறப்பாக பூஜை முடிச்சுட்டு உப்பு வாங்கிட்டு உங்கள் பூஜை ரூமில் வைங்க. கூடுதலாக துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் வாங்கிட்டு ஒரு கப்பில் போட்டு வைங்க. நியூஸ் பேப்பரோடு வைக்கக்கூடாது. இதை புரிஞ்சுக்குங்க. இது போலவே உங்கள் பூஜை அறையில் சந்தன ஊதுபத்திகளை எரிய விடுங்க. இந்த காலையில் வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கிரஹோரையில் இது போல் மாவிளை முதல் நாளே கட்டிட்டு சுக்கிரஹோரையில் பூஜை பண்ணிவிட்டு ஸ்வீட் ஏதாவது வச்சு பண்ணுங்கள். வாய்ப்பு இல்லாதவங்க 2 ட்ரை ஃப்ரூட்ஸாவது வச்சு ஒரு ஸ்பூன் தேனாவது விடுங்க சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு. கூடுதலாக நீங்கள் இந்த வழிபாட்டை பண்ணும் பொழுது உப்பு வாங்கிட்டு வைக்கிறதும் துவரம்பருப்பு வாங்கிட்டு வைக்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இது போல் அடிப்படையான விஷயங்களை ஒவ்வொரு இல்லந்தோறும் நீங்கள் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நினைத்த காரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு, உங்கள் வீடே ஒரு கோயில் மாதிரி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இதையெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 ராகுவின் அம்சமான சந்தன பத்திகளை உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. சிறப்பான ஒரு விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.